எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நிப்டி 50ல நம்ம எதிர்பார்த்தபடியே ஒரு ஃபால் வந்து இருந்தது. ஓப்பனிங்லயே 2% கரெக்ஷன்ல தான் மார்க்கெட் வந்து ஓபன் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிகவரி வந்து நிப்டி 50ல இருந்தது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல 24,600க்கும் மேல வந்து நிப்டி 50 போயிருந்தது. பட் லாஸ்ட் ஹவர்ல ஒரு செல்லிங் பிரஷர் அப்படிங்கிறது வந்து 24,500க்கும் கீழே மார்க்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க. பிரஷர் அப்படிங்கிறது பேங்க் நிப்டிலுமே தொடர்ந்து வந்து இருந்துட்டே இருக்கு. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 61,500 அப்படிங்கிற அந்த லெவலை தொட்டதுக்கு அப்புறம் பேங்க் நிப்டில பிரஷர் கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆயிட்டே இருக்கு. இன்னைக்குமே ஒரு 2% கிட்ட பேங்க் நிப்டிலையும் கரெக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. கோல்டு பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு 1.5% கெயின் ஆயிருந்தது. கோல்ட்ல திரும்ப ஒரு வெலட்டாலிட்டி வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு. ஏன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இன்ஃபிளேஷன் வந்து அதிகமாகும் அப்படிங்கிற ஃபியர் வந்து உலகம் ஃபுல்லா வந்து கிரியேட் ஆயிருக்கு. சோ இது கோல்ட் பிரைஸ்ல வந்து ஒரு வெலட்டாலிட்டி வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். சோ ஷார்ட் டேர்ம்ல பிரைஸ் வந்து ஏறி இறங்கி தான் வந்து போயிட்டு இருக்கும். எப்பெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து கோல்டு பீஸை கொஞ்சம் கொஞ்சமா வந்து நான் வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து குளோபல் மார்க்கெட்ல என்ன மாதிரியான நிலவரம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏசியன் ஸ்டாக்ஸ் எல்லாமே தொடர்ந்து சரிவை தான் வந்து சந்திச்சிட்டு இருக்கு. ஜப்பானோட இண்டெக்ஸ் ஆன நிக்கி இண்டெக்ஸ் வந்து இன்னைக்குமே 3.5% கிட்ட கரெக்டா இருக்கு. சோ 2 நாள்ல 5%க்கு மேல அங்க ஒரு கரெக்ஷன் நடந்திருக்கு. ஹான்சங் பீஸ்லயுமே இன்னைக்கு 2% கரெக்ஷன் நடந்திருக்கு. சவுத் கொரியன் மார்க்கெட்டான அந்த கோப்சி மார்க்கெட்ல தான் 12% கிட்ட இன்னைக்கு கரெக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அங்க சர்க்யூட் பிரேக்கே வந்து ட்ரிகர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்தும் வந்து திரும்ப மார்க்கெட் வந்து கரெக்ட் ஆயிட்டே இருந்திருக்கு. சோ இந்த அளவுக்கு இந்த காப்சி இண்டெக்ஸ்ல மட்டும் இந்த ஒரு ஃபால் வந்து நடந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு போய் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 2025 லாஸ்ட் 1 இயர்ல இந்த மார்க்கெட்டே வந்து 130%க்கு மேல ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அதுக்கு முன்னாடி 2010ல இருந்து 2024 வரைக்கும் அந்த 15 வருஷம் இந்த மார்க்கெட்ல எந்த ரிட்டர்னுமே வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு கிடைக்கல. ஒரு ஸ்டாக்னேஷன்ல தான் வந்து இந்த மார்க்கெட் இருந்தது. ஆனா 2025 ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்ச ஒரு ரெக்கார்ட் புல் ரேலி அப்படிங்கிறது தொடர்ந்து 130-140%க்கு மேல ரிட்டர்ன் வந்து கொடுத்திருக்கு. சோ அங்க இருந்து இந்த வார் அதுக்கப்புறம் நடந்த அந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது இந்த மார்க்கெட்ல ஒரு சடன் ஃபால வந்து கிரியேட் பண்ணிருக்கு. 2 நாள்ல இந்த இண்டெக்ஸ்ங்கிறது 20% கிட்ட கரெக்டா இருக்கு. பட் இருந்தாலும் இப்பயும் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன் அப்படிங்கிறது 100% கிட்ட வந்து இருக்கு. மாறா இந்தியன் மார்க்கெட்ல இந்த க்ரூட் ஆயில் பிரைஸோட இன்க்ரீஸ் அப்படிங்கிறது பெருசா வந்து ஒரு ஃபால கிரியேட் பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 3% தான் வந்து ஓவராலாவே வந்து கரெக்டா இருக்கு. ஏன் வந்து இந்த மாதிரி சவுத் கொரியன் மார்க்கெட்ல இவ்வளவு பெரிய ஃபால் நடந்தும் நிப்டி 50ல ஃபால் நடக்கல அப்படின்னு பார்த்தோம்னா நிப்டி 50 லாஸ்ட் 1.5 இயர்ஸாவே வந்து பெருசா வந்து ரிட்டர்ன் கொடுக்கல. அதுவும் டாலர் டேர்ம்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன் ஜோன்ல தான் இருக்கு. சோ அதனால அனலிஸ்ட் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஆல்ரெடி நிப்டி 50 ஒரு ஓவர் சோல்ட் டெரிட்டரிக்குள்ள தான் இருக்கு. அதனாலதான் எந்த ஒரு பேட் நியூஸ் வந்தாலுமே ஃபால்ங்கிறது இருக்கே தவிர ஒரு பெரிய ஒரு கரெக்ஷனோ ஒரு 5% அந்த மாதிரியான மத்த இண்டெக்ஸ் நடக்கிற மாதிரியான ஃபால் வந்து நடக்கல அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரூபா மேல இருக்கிற பிரஷர் அப்படிங்கிறது மவுண்ட் ஆயிட்டே இருக்கு. இன்னைக்கும் ரூபா ஃபால் ஆயிருக்கு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல 92.29 ரூபீஸ் வரைக்கும் வந்து டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து போயிருந்தது. அங்க இருந்து கொஞ்சம் வந்து ரிகவரி ஆகி திரும்ப 92.04 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அமெரிக்காக்கும் இந்தியாவுக்குமான அந்த ட்ரேட் டீல் ஆப்டிமிசம் வரத்துக்கு முன்னாடி இதே மாதிரிதான் 92 ரூபாய் கிட்ட வந்து ரூபாய் இருந்தது. ஆனா ட்ரேட் டீல் வந்து நம்ம பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப 90 ரூபாய்க்கு கீழே வந்து ருபி வந்திருந்தது. ஆனா இப்போ இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷன் அப்படிங்கிறது ரூபா மேல பிரஷரை வந்து திரும்ப போட்டு 92 ரூபாய்க்கு மேல வந்து ரூபாவை வந்து கொண்டு போயிடுச்சு. சோ அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வரலாறு நெடுகிலும் இந்த வெஸ்ட் ஏசியால ஏதாவது ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அது ரூபாவை கொஞ்சம் அதிகமாவே பாதிக்குது அப்படிங்கறது மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த வெஸ்ட் ஏசியால இந்த டென்ஷன் வந்து ப்ரொலாங் ஆச்சு அப்படின்னா அது ரூபா மேல பிரஷரை தொடர்ந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதனால 93ல இருந்து 95 வர்ஸ்ட் கேஸ் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரூபால இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பேங்க் நிப்டி இன்னைக்கு 2% கிட்ட கரெக்டா இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உலக லெவல்லயே வந்து இன்ஃபிளேஷன் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு பிரஷர் வந்து போயிட்டு இருக்கு. சோ இன்ஃபிளேஷன் அதிகமாச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஹைக் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணா growth வந்து ஸ்லோ டவுன் ஆகும். அது ஒட்டுமொத்தமா இந்த பேங்க்ஸோட growth வந்து பாதிக்கும் அப்படிங்கிற ஃபியர்ஸ்னாலதான் இன்னைக்கு நிப்டி பேங்க் வந்து ஒரு 2% கிட்ட கரெக்ஷன்ல வந்து இருந்தது. ஆல்ரெடி இந்த பேங்க் நிப்டி அப்படிங்கிறது லாஸ்ட் 1 இயர்ல ஒரு பெரிய ரேலி வந்து கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் இப்பதான் வந்து கொஞ்சம் கரெக்ஷன்ல இருக்கிறதுனால பெருசா வந்து நான் எந்த பேங்க் ஸ்டாக்ஸையும் பயங்கரமா வந்து கன்சிடர் பண்றது இல்லை இப்போதைக்கு. பட் ஆனா நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு லார்ஜ் கேப்
பேங்க் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து HDFC பேங்க் தான். இன்னைக்குமே HDFC பேங்க்ல ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. 1% மேல கீழே விழுந்து 868 ரூபாய் அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. நான் இன்னைக்கு இந்த ஷேரை வந்து பை பண்ணல. பட் ஆனா இந்த வாரத்துல எப்ப ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ அப்போ வந்து இந்த ஷேரை வந்து கொஞ்சம் குவான்டிட்டி வந்து அக்குமுலேட் பண்ணுவேன். இப்போ HDFC பேங்க்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அங்க ஒரு விசில் ப்ளோவர் ரிலேட்டட் கன்சர்ன்ஸும் RBI வந்து ரெகுலேட்டரி இஷ்யூஸை வந்து அட்ரஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது எல்லாமே திரும்ப இந்த பேங்க் மேல ஆபரேஷனல் லெவல்ல ஒரு பிரஷரை வந்து போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து நாம இன்னைக்கு மார்னிங் வீடியோல பேசின மாதிரி பெட்ரோநெட் LNG அண்ட் கெயில் இது ரெண்டுமே இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு பயங்கரமான ஃபாலை வந்து சந்திச்சிருந்தது. பெட்ரோநெட் LNG ஒரு 285 ரூபாய் அப்படிங்கிற லெவல்ல வந்து ஓபன் ஆச்சு. அங்க இருந்து 275 ரூபாய் வரைக்கும் கீழே போயிட்டு திரும்ப 280 ரூபாய் அப்படிங்கிற லெவல்ல வந்து செட்டில் ஆயிருக்கு. சோ இன்னைக்கு மார்க்கெட்ல நான் பெட்ரோநெட் LNG அண்ட் கெயில் இது ரெண்டுமே வந்து கன்சிடர் பண்ணியிருந்தேன். இதுக்கான ஃபாலுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த LNG-க்கான டிமாண்ட் வந்து வேர்ல்ட் லெவல்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா சப்ளை வந்து குறைச்சிருக்காங்க. அதோட பிரைஸ் சர்ஜ் அப்படிங்கிறது இந்த ரெண்டு ஸ்டாரியுமே வந்து ஹெவியாவே பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மண்டே வந்து மார்க்கெட் கரெக்டா இருந்தாலும் போர்ட்ஃபோலியோ வந்து பெருசா அடி வாங்கல. அதுக்கான காரணம் கோல்ட்ல வந்து ஒரு பெரிய அப்சைடு இருந்தது. ஆனா இன்னைக்கு போர்ட்ஃபோலியோவுமே 2% மேல அடி வாங்கியிருக்கு. அதுக்கான காரணம் கோல்ட்ல இன்னைக்கு 7% கிட்ட ஒரு பாயிண்ட்ல டிராப் இருந்து அதுக்கப்புறம் வந்து 133.96 அப்படிங்கிற லெவல்ல வந்து கோல்டு பீஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. சோ கோல்டு பீஸ்லயுமே எப்பலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்ப வந்து நான் வந்து அக்குமுலேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்து இந்த பாஸ்மதி ரைஸ் இம்போர்ட்ஸ் அப்படிங்கிறது இந்த வார் சிச்சுவேஷன்ல ஒரு பேசும் பொருளா இருக்கு. சோ இது ரிலேட்டடா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ரெண்டு ஷேர் அப்படின்னு பார்த்தோம்னா KRBL அதுக்கப்புறம் LT Foods. சோ KRBL வந்து ஒரு மார்க்கெட் லீடர். அந்த கம்பெனியோட CEO வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஈரான் அப்படிங்கிறது எங்களோட இந்த பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு பெஸ்டான ஒரு இம்போர்ட்டர் ஸ்பேஸ். அது மட்டும் இல்லாம இப்ப அவங்களுக்கு அந்த ரமலான் நோன்பு இருக்கிறதுனால அதுக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து அதிகமா இருந்தது. பட் ஆனா இந்த வார் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் பீரியட்க்கு போச்சு அப்படின்னா அது எங்க கம்பெனிக்கு ஒரு பிரஷரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமா இந்த பாஸ்மதி ரைஸோட பிரைஸ் அப்படிங்கிறது இந்த வாருக்கு அப்புறம் ஒரு டன்னுக்கு $50 கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு KRBL ஷேர் 3% கிட்ட டிராப் வந்து இருந்தது. அதுக்கு மேலயுமே வந்து இருந்தது. சோ நான் வந்து இன்னைக்கு KRBL ஷேரை வந்து கன்சிடர் பண்ணியிருந்தேன். சோ KRBL ஷேர்ல குறிப்பா இந்த அளவுக்கு ஒரு ஃபால் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வெஸ்ட் ஏசியால இருக்கிற அவங்களோட இந்த எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது அவங்களோட ஒட்டுமொத்த ரெவன்யூல 30% கிட்ட அவங்களுக்கு வருது. சோ அதனாலதான் இன்னைக்கு அந்த ஷேர்ல ஒரு பெரிய கரெக்ஷன் இருந்தது. அதை வந்து நான் இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து நான் வந்து கன்சிடர் பண்ணியிருந்தேன். அடுத்து LT Foodsல இன்னைக்கு நான் எந்த ஷேர் வந்து கன்சிடர் பண்ணல. பட் ஆனா அதுலயுமே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓபன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து வெயிட் பண்ணிருக்கேன். அடுத்து இன்னைக்கு பார்மா செக்டர்ல ஒரு சில அப்டேட்ஸ் இருக்கு. சிப்லா வந்து ஜேவி அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட சேர்ந்து வந்து கெம்பல் பயோஃபார்மா கூட ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா இன்னைக்கு அந்த ஷேர்ல ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது நடந்துட்டே இருந்தது. கிட்டத்தட்ட 3% கிட்ட சிப்லா கரெக்டா இருக்கு. 1300 ரூபாய்க்கு கீழே வந்து இந்த ஷேர் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து இந்த ஷேர்லயுமே வந்து ஒரு கன்சிடரேஷன் அப்படிங்கிறது எடுப்பேன். அடுத்து டாக்டர் ரெட்டி இன்னைக்கு 1.5% கிட்ட கரெக்டா இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் ரிகவரி ஆகி திரும்ப அந்த 1300 ரூபாய் அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. எப்ப அந்த ஷேர் வந்து ஒரு 1250 1200 அப்படிங்கிற லெவலுக்கு வருதோ அப்ப வந்து இது ஒரு நல்ல வேல்யூ பையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து பாக்குறேன். அடுத்து இன்னைக்கு நாட்கோ மார்னிங் ட்ரேட்ல 2% கிட்ட அப்பா இருந்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்கால ஒரு புது ட்ரக்கை வந்து இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அந்த சந்தை வந்து 27,000 கோடிக்கு வந்து இருக்கு. அந்த சந்தையில ஒரு 180 நாளைக்கு இந்த ஜெனரிக் மெடிசனை வந்து விற்கிறதுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரைட்டை வந்து நாட்கோ பார்மா ஜெயிச்சிருக்காங்க. சோ இது எல்லாமே இன்னைக்கு நாட்கோ பார்மாக்கு ஒரு பாசிட்டிவா இருந்தது. பட் ஆனா செகண்ட் ஹாஃப்ல செல் ஆஃப் தொடரும் போது பிளாட்டா வந்து நாட்கோ பார்மா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நான் வந்து நாட்கோ பார்மாவை விட ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் வந்து கன்சிடர் பண்ணியிருந்தேன். அந்த ஷேர்ல பிரஷர் அப்படிங்கிறது இன்னைக்கு மார்க்கெட்டோட பிரஷர்னால இருந்தது. 900 ரூபாய்க்கு கீழே வந்து இந்த ஷேர் போனதுனால இன்னைக்கு ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணியிருந்தேன். அடுத்து இந்த ஏர்ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியிலே வந்து இந்த வாருக்கு அப்புறம் டென்ஷன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு. அவங்க நிறைய ஃபிளைட் கேன்சலேஷன்ஸ் வந்து பண்ணிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஜெட் ஃபியூல் காஸ்ட்டுமே வந்து தொடர்ந்து ரைஸ் ஆயிட்டே இருக்கு. இது இண்டிகோ ஷேரை வந்து ஹெவியா பாதிச்சிருக்கு. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இண்டிகோ ஷேர்ல ஒரு பிரஷர் அப்படிங்கிறது இருந்தது. அப்பயுமே இண்டிகோ ஷேர்ல ஃபால் அப்படிங்கிறது இருந்துட்டே இருந்தது. இப்ப திரும்ப இந்த இஷ்யூனாலையும் 3% கிட்ட இந்த ஷேர் வந்து கரெக்டா இருக்கு. பட் இந்த ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி இது ரிலேட்டடான செக்மெண்ட்குள்ள நான் வந்து எப்பவுமே இன்வெஸ்ட் பண்றது இல்லை. ஸோ அதனால இது வந்து என்னோட சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ்குள்ள வந்து கிடையாது. அடுத்து LNT
எல்என்டில வந்து இந்த ஈரான் கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது அவங்களோட ஆர்டர் இன்ஃப்ளோவையும் ஆல்ரெடி இருக்கிற ப்ராஜெக்ட்ல வந்து டிலேஸையும் வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ்னால இன்னைக்கும் ஷேர் வந்து 5% கிட்ட கரெக்டா இருக்கு. 2 நாள்ல 10%க்கும் மேல எல்என்டி ஷேர்ல வந்து ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஷேரோட பிஇ அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 30.7 இருக்கு. இவங்க இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஃபென்ஸ் இது மாதிரியான விஷயங்கள்ல ஒரு மார்க்கெட் லீடரா இருக்காங்க. சோ இதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓபன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். இப்போதைக்கு இந்த ஷேர் வந்து நான் வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்கேன். எந்த இடத்துல வந்து போய் அக்குமுலேட் ஆகுது, என்ன மாதிரியான நியூஸ் வருது அப்படிங்கறத ஃபாலோ பண்ணிட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல தான் வந்து இதுல பொசிஷன் எடுக்கணும். இப்போதைக்கு நான் வந்து எந்த பொசிஷனும் பில்ட் பண்ணல அப்படினாலுமே இதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓபன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன். எப்படி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிலேஸ்னால எல்என்டி ஷேர்ல ஒரு ஃபால் அப்படிங்கிறது இருந்ததோ, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிலேஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற பயத்துல டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் அது எல்லாத்தையுமே இன்னைக்கு அடிச்சிருக்காங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல டாடா ஸ்டீல் வந்து 7%க்கு மேல வந்து கரெக்ஷன்ல இருக்கு. பட் ஆனா டாடா ஸ்டீல் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அது ஒரு அப்வர்ட் சைக்கிள் இருக்கு. இப்போதைக்கு வேல்யூவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. சோ அதனால இந்த பிரைஸ்ல டாடா ஸ்டீல் ஷேர் வந்து நான் வந்து கன்சிடர் பண்ண மாட்டேன். அடுத்து இன்னைக்கு மார்க்கெட்டே ரத்த கலரியா போயிட்டு இருந்தாலும் ஒரு சைடு சுகர் ஸ்டாக்ஸ் மட்டுமே பாசிட்டிவா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, க்ரூட் ஆயில் பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால கவர்மெண்ட் இந்த எத்தனால வந்து பெட்ரோல்ல கலக்கிறத வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சோ எத்தனாலோட டிமாண்ட் வந்து அதிகமாகும் அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்னால இன்னைக்கு சுகர் ஸ்டாக்ஸ் எல்லாமே பாசிட்டிவா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் சுகர் ஸ்டாக்ஸ் எதுவுமே வந்து நான் பெருசா வந்து என்னோட போர்ட்ஃபோலியோல ஃபாலோ பண்றது கிடையாது. அடுத்து போன்பே அவங்க வந்து ஐபிஓ வர போறோம், சோ அதுக்கான வேலையை வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஐபிஓ வேல்யூவேஷன் வந்து $10.5 பில்லியன் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு ஷேர் ரிலேட்டடா நம்ம மார்க்கெட்ல நடந்த நியூஸ் அண்ட் மூவ்மெண்ட்ஸ். இந்த ஃபால் அப்படிங்கிறது இன்னும் தொடரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். சோ அதனால கேஷை வந்து ஒரே நாள்ல வந்து அப்படியே கொண்டு போய் கொட்டுறது அப்படிங்கறத வந்து நான் வந்து பண்ணல. சோ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபேஸ் பை ஃபேஸா வந்து பண்ணலாம். எந்த ஷேர்ல எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து என்னோட பிளான் வந்து நான் வச்சிருக்கேன். சோ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா விஷயங்களுமே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்கு தான். நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பர்சனலா ரிசர்ச் பண்ணுங்க, ஒரு செபி ரிசர்ச் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.